வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி என்னவென்றால், இந்த தீபாவளி என்ற இந்த கொண்டாட்டத்தை முஸ்லிம் அல்லாதவர்கள் செய்வதை விட முஸ்லிம்கள் மிக ஆர்வம் காட்டுவதை நாம் அதிகமாக பார்க்க முடிகிறது. ஏதோ இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு நன்மைகளை தருகிற ஒரு கொண்டாட்டத்தை போல அதற்காக முஸ்லிம்களே புத்தாடை எடுக்கிற, முஸ்லிம்களே அதற்காக வேண்டி பட்டாசுகள் வாங்குற, முஸ்லிம்களே அதற்காக இனிப்புகள் வாங்குற நிகழ்வுகளை எல்லாம் கண்கூடாக பார்க்கிற நிலைமை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுல இந்த பட்டாசு வெடித்து ஒட்டுமொத்த சமுதாயத்திற்குமே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறார். பட்டாசுனால் எதுவும் சமூகத்து நன்மை இருக்கா? அந்த பட்டாசு காசை கரியாக்குறது என்று சொன்னா 100% பொருந்துகிற ஒரு வார்த்தை பட்டாசுக்கு தான் பொருந்தும். அதை தயாரிப்பதனால் எத்தனை உயிர்கள் போகிறது, அதை வெடிப்பதனால் எத்தனை உயிர்கள் போகிறது. அதனால் மாசுக்கு கேடு, நீருக்கு கேடு, சமூகத்திற்கு கேடு, மனிதர்களுக்கு கேடு, உடல்நிலை முடியாதவர்களுக்கு கேடு, குழந்தைகளுக்கு கேடு, பெண்களுக்கு கேடு என்று உலகத்திலே எந்த தரப்பிலும் 1% கூட நன்மை இல்லை என்று சொல்லுகிற ஒரு காரியம் என்றால் இந்த பட்டாசை சொல்லலாம். நான் முஸ்லிம்களுக்காக சொல்லலே, அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் சொல்லுகிறேன். இதுல என்ன பலன் இருக்கிறது? அவர்களுக்கெல்லாம் பாடம் எடுக்க வேண்டிய நாம், முஸ்லிம்களாக இருக்கிற நாம் அதில் முக்கியத்துவம் காட்டி அதை வெடிக்கிறோம், அதை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? மன் தஷப்பஹ ஃபீ கௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள். அவன் இஸ்லாத்திலே இல்லை, முஸ்லிம்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர்கள் எச்சரிக்கக்கூடிய எச்சரிக்கையை பார்க்கிறோம்.